ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது 27th சம். அன்பு அண்ட் சங்கர் ஆர் பார்ட்னர்ஸ். The sharing profit and loss 3:2. The balance sheet of your partner on 31st/3/2018. Balance sheet is given. Liability side and asset side. Then Rajesh is admitted for 1/5 shares on the following terms. Goodwill of the firm is valued at 75,000. Goodwill value வந்து 75,000. Rajesh brought cash on the shares of goodwill. Rajesh bring capital 1,50,000. Motor car is valued at 2 lakhs. Stock 3,80,000 and debtors 3,50,000. Anticipated claim on the workman compensation fund is rupees 10,000. Unrecorded investment of 5,000 has to be brought into the account. So we have to prepare for the revaluation account, capital account and balance sheet after Rajesh admission. So இதில் கொடுத்துருக்காங்க, ராஜேஷ் வந்து நியூ பார்ட்னர். இவருக்கு வர்றப்போ குட்வில்லுடைய வேல்யூ வந்து 75,000. இவருடைய பங்கு கொண்டு வராரு, கேஷாக கொண்டு வராரு. டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இவருடைய பங்கு இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அடுத்தது அவருடைய கேபிட்டல், ராஜேஷ் கொண்டு வர கேபிட்டல் 1,50,000. அப்புறம் அசட்ஸையும் லைபிலிட்டிஸையும் ரீவேல்யூ பண்ணியிருக்காங்க. மோட்டார் கார் வேல்யூ 2 lakhs. ஆல்ரெடி இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க, மோட்டார் வேல்யூ 1,60,000. ஸோ வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து ஸ்டாக் 3,80,000. இங்கே 4 lakhs. ஸோ ஸ்டாக்குடைய வேல்யூ குறைஞ்சிருக்கு. டெட்டாஸ் 3,50,000. ஆல்ரெடி டெட்டாஸ் 3,60,000. ஸோ 10,000 நமக்கு குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் ப்ராஃபிட் ஐட்டம், இதெல்லாம் லாஸ் ஐட்டம். யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் த ரிவேல்யூவேஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் அண்டு பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதில் வந்து அசட்ஸ் வரும். முதல் ஹெட்டிங் எழுதிக்கிங்க. லெஜர் அக்கௌண்ட், ஃபஸ்ட் அக்கௌண்ட், ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் ஐட்டம் பை மோட்டார் கார் அக்கௌண்ட். மோட்டார் கார் ஆல்ரெடி வேல்யூ பார்த்துருக்குங்க. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு 40,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது பை இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 5,000. அடுத்து டெபிட் சைட் லாஸ் ஐட்டம் டு ஸ்டாக். ஸ்டாக்குடைய வேல்யூ குறைஞ்சிருக்கு 20,000. டெட்டாஸுடைய வேல்யூ குறைஞ்சிருக்கு 10,000. ஸோ லாஸ் ஐட்டம் டெபிட் சைட், ப்ராஃபிட் ஐட்டம் கிரெடிட் சைட். இப்போ ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கேருந்து 40,000 + 5,000 45,000. அதே டெபிட் சைடும் 45,000 போட்டுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே 30,000 இருக்குது. ஸோ நமக்கு கிரெடிட் பேலன்ஸ் 45,000, டெபிட் பேலன்ஸ் 30,000, ரிமைனிங் 50,000. 15,000 ப்ராஃபிட். இந்த ரெண்டு பேர்த்துக்கும் பிரித்து தரணும். ஓல்டு பார்ட்டர்ஸுக்கு பிரித்து கொடுக்கணும். அன்பு அண்டு சங்கர் 15,000 பை ஷேரிங் ப்ராஃபிட் ரேஷியோ 3:2. அதனால் 3/5, 2/5. அன்புக்கு 9,000, சங்கருக்கு 6,000. டு ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ப்ராஃபிட் வந்து 15,000 கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு பார்ட்னர்ஸுக்கு நம்ம பிரித்து கொடுத்துடணும். ஒருத்தருக்கு 9,000, ஒருத்தருக்கு 6,000. இது வந்து ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கேபிட்டல் அக்கௌண்ட். இது வந்து டெபிட் சைட். இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைட். பர்டிகுலர் 3 பார்ட்னர்ஸ் இன்க்ளூடிங் நியூ பார்ட்னர்ஸ் எழுதின அன்பு, சங்கர் அண்டு ராஜேஷ். அடுத்தது டெபிட் சைட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் அன்பு, சங்கர் அண்டு ராஜேஷ். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம கிரெடிட் சைட் பார்த்துடலாம். கிரெடிட் சைட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஓல்டு பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல். இதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. 4 lakh, 3 lakh. அடுத்து செகண்ட் ஸ்டெப் வந்து நியூ பார்ட்னருடைய கேபிட்டல். இதை பை பேங்க் அக்கௌண்ட். ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு டேஷ் போட்டுட்டு நியூ பார்ட்னர்ஸ் 1,50,000.
அடுத்தது தேர்ட் ஸ்டெப் வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுடைய ப்ராஃபிட். அதனால் பை ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் 9,000 6,000. அடுத்தது ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு பேலன்ஸ் ஷீட்டில் 60,000 இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 10,000 கிளைம் பண்ணிட்டாங்க. அப்போது நம்மக்கிட்ட மிச்சம் இருக்குது எவ்வளவு 50,000. இதை வந்து 2 பார்ட்னர்ஸுக்கும் பிரித்து கொடுத்துடணும் 3:2. அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டில் சம்பளம் கொடுத்துருக்காங்க. லயபிலிட்டி சைடு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது அந்த வருஷத்துடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே, அது இன்னும் பிரித்து கொடுக்காமல் இருக்குது. இது வந்து ப்ராஃபிட். அதனால் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இது 72,000 48,000 பிரித்து கொடுத்துடணும். அடுத்தது குட்வில் கொடுத்துருக்காங்க. அப்போ அட்மிஷன் ஆஃப் த நியூ பார்ட்னர் அந்த குட்வில்லுடைய வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75,000 இருக்குது. ஓகே, இப்போ நியூ பார்ட்னருடைய குட்வில் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 75,000 இன்ட்டு நியூ பார்ட்னருடைய ஷேரிங் வந்து 1/5 கண்டுபிடிச்சிங்கன்னா நியூ பார்ட்னருடைய குட்வில் வந்து 15,000. இந்த 15,000 தான் 2 பார்ட்னர்ஸுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து நியூ பார்ட்னர்ஸ் குட்வில் கொண்டு வரப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் இஸ் டெபிட் எவ்வளோ 1,000னா 15,000. இது உங்களுக்கு தெரியறதுக்காக இதை நான் போட்டிருக்கேன். அடுத்தது ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓல்டு பார்ட்னர்ஸ் யார்? சங்கர். ஓகேவா? ஓல்டு பார்ட்னர்ஸ் யார் யார் பார்த்துக்கணும், சங்கர் அண்டு அன்பு. ஓல்டு பார்ட்னர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கர் அண்டு அன்பு, அவங்களுக்கு பிரித்து கொடுத்துடணும். ஓகேவா? பை பேங்க் அக்கௌண்ட், அதான் குட்வில். ஏற்கனவே அவங்க 75,000 டோட்டலாக 75,000 இருக்குது. அது அன்புக்கு நியூ பார்ட்னர்ஸ்க்கு எவ்வளோன்னு ஷேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கணும். 15,000 அதை ஓல்டு 2 பார்ட்னர்ஸுக்கு பிரித்து கொடுத்துடணும். அடுத்தது பேலன்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லாமே கிரெடிட் சைட். எல்லாமே பேலன்ஸ் பண்ணிங்கன்னா 5,20,000 3,80,000 1,50,000. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டெபிட் சைடு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எதுவுமே இல்லை. அதனால் அதே பேலன்ஸ் தான் வரும். 5,20,000 3,80,000 1,50,000. இது இந்த வருஷத்துடைய க்ளோசிங். நெக்ஸ்ட் வருஷத்துக்குடைய ஓப்பனிங்காக கொண்டு வரணும். அதனால தான் இங்கே பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அதனுடைய ஓப்பனிங்கை கொண்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ 2 ஸ்டெப் ஓவர் ஆயிடுச்சு. கேபிட்டல் அக்கௌண்ட் ஓவர் ஆயிடுச்சு, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஓவர் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட். ஆஃப்டர் அட்மிஷன் ஆஃப் த நியூ பார்ட்னர் ப்ரிப்பேர் ஃபார் த பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் April 1. இது பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி அண்டு அசெட். ஃபஸ்ட்டு அசெட் சைட் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் கம்ப்யூட்டர் எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க, கணக்கில் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் 40,000. மோட்டாக்குடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மோட்டாக்கார் ஆல்ரெடி பேலன்ஸ் ஷீட்டில் 1,60,000, இப்போ அப்ரிஷியேட்டட்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு 40,000, ஸோ 20,000. அடுத்து ஸ்டாக் 4 lakhs, அது வேல்யூ வந்து 20,000 குறைஞ்சிருக்கு, அதனால் 3,80,000. அடுத்து டெட்டாஸ் வேல்யூ 10,000 குறைஞ்சிருக்கு 3,50,000. அப்புறம் பேங்க்கில் 40,000 இருக்குது. நியூ பார்ட்னர்ஸ் கொண்டு வந்த கேபிட்டல் 1,50,000. அந்த நியூ பார்ட்னருடைய குட்வில் 15,000. இது எல்லாத்தையும் சேர்த்துனோம்னா 2,05,000. அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட் 5,000. இது எல்லாமே அசெட் சைடு என்ட்ரி பண்ணிடணும். அடுத்தது லயபிலிட்டி சைட் பாருங்கள். கேபிட்டல் அக்கௌண்ட் 3 பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய பேலன்ஸ் 5,20,000 3,80,000 1,50,000. அடுத்தது கிரெடிட்டாஸ் 1,20,000. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு கிளைம் பண்ணது 10,000. இவ்வளோ தான். பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா டேலி ஆயிடணும். 11,80,000 லைபிலிட்டி சைடு, அசெட் சைடும் 11,80,000 வந்துடும். இதுதான் பேலன்ஸ் ஷீட்.